சோமக்கலை நான் உங்க சக்தி பேசுறேன். த ஷீப் டிடெக்டிவ் என்னடா இது ஹாலிவுட் சைடு இருந்து ஃபீல் குட் மூவியா இறக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்வாப்டு வந்துச்சு. இப்போ இந்த ஷீப் டிடெக்டிவ் இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆனது எனக்கு தெரியாதுங்க. ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தேன். சில நல்ல படங்களை நம்ம மக்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதனால தான் ரிவ்யூ போட எடுத்துட்டு வந்துட்டேன். வழக்கம் போல படத்தோட பாசிட்டிவ் சைடு இருந்து போயிருவோமா. வழக்கமா ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரினா எப்படி இருக்கும், வழக்கம் போல கிரைம் நடந்த சிங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வருவாங்க. அங்க கிடைக்கிற ஹிண்ட் அண்ட் க்ளூ வச்சு மேற்படி யார் என்ன பண்ணது எவன் வேலைத்தனத்தை பார்த்தான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இந்த படத்துலயும் சேம் கான்செப்ட் தான். ஆனா அது அப்படியே ஆடா பண்ணா இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் ஆடுகம் பண்ணா எப்படி இருக்கும், ரொம்பவே புதுசா காமிச்சிருந்தாங்க. இது ஒரு 3 பேக்ஸ் ஃபுல் ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டுச்சு. பட் விசுவலா பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது. பயங்கர மீன்ஸ் ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் கொடுத்தது. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹியூயி ஜாக்மன் தான் ஆடு மேய்க்கிறவரா இருக்காப்ல. ஸ்கிரீன் டைம் ரொம்ப பெருசா இருந்தாலும் நம்ம மனசுல நின்றாருங்க. சொல்லப்போனா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மட்டன் சாப்பிட கூட தோணாது. இன்னைக்கு சண்டே வேறையா, எத்தனை பேர் இட்லியில ஊத்தி தின்னீங்களோ தெரியல. இந்த ஆடுங்களை அவ்வளவு அழகா காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த எமோஷன்ஸா பில்ட் பண்ண விதம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஆடுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். அதுங்களுக்கு ஆடுங்களே பேசும். தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. தமிழ்லயும் சூப்பரா கொடுத்துருக்காங்க. படம் ஃபுல்லா வதவதன்னு கேரக்டர்ஸ் இருக்காம ஒரு மினிமலா கேரக்டர் வச்சு தான் ப்ளே பண்ணிருக்காங்க. என்னமோ சிம்பிளா பிரசன்ட் பண்ணிருக்கனால வேணும் நம்மளுக்கு ஒரு ஃபீல் குட்டா தோணுது. அப்புறம் படத்துல அங்கங்க நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஆடுங்கலாம் மனுஷங்களை எப்படி பாப்பாங்கிற மாதிரியும் காமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி கதைங்க சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க, பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ஆக மொத்தம் குடும்பத்தோட உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்துல நம்ம மனுஷன் ஹியூயி ஜாக்மன் எல்லா ஆடுக்கும் பேர் வச்சிருப்பாரு. எஸ்பெஷலா செபாஸ்டின் ஒரு ஆடு நம்ம மனசுல நின்றுங்க. உங்களுக்கு படம் பார்த்தா புரியும். இதுல ஹியூமன்ஸ் தவிர்த்து எந்த ஒரு ஆடுமே உண்மையா நடிச்சது இல்ல, எல்லாமே அனிமேஷன் தான். ஆனா இந்த படம் பார்க்கறப்ப உங்களுக்கு இது அனிமேஷன்ற ஃபீலிங்கே சுத்தமா வராது. ஒன் ஆஃப் தி பிரில்லியன்ட் அனிமேஷன்ங்க. இப்போ அப்படியே நெகட்டிவ் சைடு போறோமா, இது கொஞ்சம் இருக்குது. படம் அங்கங்க கொஞ்சம் ஸ்லோ பேசிங்கா இருக்கும். ஏன்னா இந்த படத்துல ஆடுங்க தான் டிடெக்டிவ் பண்ணும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஸ்டோரி டெவலப் பண்ணப்பட்டிருக்குது. ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம்லாம் ஆடு கண்டுபிடிக்கிறது அது நல்லா இருக்காது இல்ல. நீங்க அப்புறம் கதை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். பயங்கரமான சஸ்பென்ஸ்லாம் இல்ல, கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நீங்க கணிச்சிடலாம். பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஆடுங்களை வச்சு பண்றனால இது அக்செப்டபிளா தான் இருந்தது. அப்புறம் இந்த படத்துல வந்து ஹியூமன் கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப பெருசா இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. அது பேட்னு சொல்ல முடியாது. ஓகே ஃபைன், பாசிட்டிவ்ஸ்ல இதை விட்டுட்டேனே. இந்த படத்தை நீங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா உங்க கண்ணு கலங்கிருக்குங்க. ஏன்னா அவங்க எமோஷனலா ப்ளே பண்ண விதம் அந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் அந்த ஆடுங்க மனுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதும், இந்த போட்டி, பொறாம, கோபம், பேராசை, இந்த விஷயத்தை பத்திலாம் அதுங்க தெரிஞ்சுக்க அந்த ஆடுங்களே பேசிக்கும். உனக்கும் மனுஷங்க மாதிரி ஆசை வந்துருச்சாங்கிற மாதிரி டைலாக் இருக்கும். அது சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஓவராலா இந்த படத்தை பத்தி சொல்ல போனோம்னா, நீங்க சாப்பிட்டு இருக்கப்ப மிளகா ஓரமா எடுத்து வைக்கிற மாதிரி இங்க இருக்கிற கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு குடும்பத்தோட டிவில போட்டு உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங், நீங்க இந்த படத்தை ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான்.